4 5 முருங்கைக்காய் எடுத்து இப்போ நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு இது கிரேவிக்கு தேவையான அளவு தேங்காய் 2 சில்லு பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 பல்லாரி இது எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும் லாஸ்ட்டில். இப்போ வெங்காயம், தக்காளி, தேங்காயெல்லாம் அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும். நம்ம மசாலா அதை தாளிக்கும் போது கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த முருங்கைக்காய் இந்த அரைச்சி விழுது எல்லாத்தையும் போட்டு கலந்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு பரட்டிட்டு நல்லா சுண்ட இந்த மசாலா வாடை போன மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு நல்ல முருங்கைக்காய் வெந்த பிறகு எடுத்தால் சூப்பரான முருங்கைக்காய் கிரேவி ரெடி. முருங்கைக்காய் கிரேவிக்கு எடுத்துருக்கேன். அது இப்போ கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு வெடித்த பிறகு கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை போட்ட பிறகு வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நல்லா நைஸாக அடிச்சிட்டு இது முருங்கைக்காய் கிரேவி சாப்பிட ருசியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வெங்காய வாடை போகிற முடியே நல்லா வதக்கும். வெங்காய வாடை போன பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டு வதக்கும். வதக்கின பிறகு தேங்காய் அரைச்ச விழுதை அதையும் போட்டுக்கணும். அவங்கவுங்க இஷ்டம், காரம் எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அது தகுந்தாப்புல போட்டுக்கலாம். சில பேர் காரம் குறைச்சி சாப்பிடுவாங்க, சில பேர் குறைச்சி சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதக்கின பிறகு நம்ம முருங்கைக்காவை போடணும். வதங்கின பச்சை வெங்காயமும் இந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போனால் தான் கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கணும். தக்காளி போட மாட்டேன், தக்காளி போடணும், அரைச்ச விடு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பரட்டி நல்லா விடணும். போட்டுணும். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, இந்த கிரேவிக்கு தகுந்த
காய்க்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுணும். முருங்கைக்காயில் அயன் அதிகமாக இருக்குது. அதனால் சில பேர் முருங்கைக்காய் ஹீட்டு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்காய் எவ்வளோ சாப்பிட்றோமோ நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். நான் அளவு உப்பு போட்டுட்டேன். தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். நல்ல மசாலா வாசனை போன பிறகு கிரேவி நல்லா பிரட்டி வரும்போது நம்ம இறக்கி விட்டு முருங்கைக்காய் இறக்கி விட்டால் முருங்கைக்காய் கிரேவி ரெடி. இந்த மாதிரி கிரேவி சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் அயன் அதிகமாக இருக்கிறனால குழந்தைங்களும் பெரியவங்களுக்கும் அயன் குறைச்சி இருந்தால் இந்த மாதிரி முருங்கைக்காய் கிடைக்கிற காலத்தில் இந்த மாதிரி கிரேவிலாம் செஞ்சு சாப்பிட்டா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும். செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு ருசி எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் கொடுங்க.